ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீது பெரியபட்டினம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் எமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வெகு சிறப்பாகவும் ஆங்காங்கே பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பிலும் வாக்காளர்கள் மத்தியிலே வேட்பாளர்கள் பல்வேறு வினோதமாக நிகழ்வுகளை நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து தற்பொழுது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீது அவர்கள் பெரியபட்டினம் பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் தற்பொழுது டீ போட்டு கொடுத்து பொதுமக்களிடம் மற்றும் வாக்காளர்களிடத்திலே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அது குறித்து இப்பொழுது பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ எங்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறீங்க? எந்த மாதிரியான வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வருவீங்க? பெரியபட்டினம் என்ற ஒரு கிராமத்தில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கே பிரதான தொழிலான மீன்பிடி தொழில் உள்ளது. இங்கு ஒரு டீ கடைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. டீ கடைக்கு வந்தப்ப டீ போட்டு தரேன்னு சொன்னாங்க. நானே டீ போடுவேன், நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்து வந்தேன், எங்க சொந்த பந்தங்கள்லாம் டீ கடை வச்சிருந்தாங்க, எனக்கும் அதுல பழக்கம் இருக்கு அப்படின்ட்டு நானே டீ போட்டு எங்க தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் டீயை கொடுத்தேன். இன்னொன்று என்னடா, இங்க மீனவர்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. அந்த மீனவர் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்வதில்லை. மீன் கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே நம்ம யூஸ் பண்றோம். மீனை பிடிச்சி விற்க போகும்போது இந்த கடல் அட்டையை பிடிச்சி வித்தா என்ன, அதையே தடுக்கப்பட்ட ஒரு பொருளா வைக்கிறீங்க, அதை பிடிச்சி விற்க கூடாது அப்படிங்கிற மீனவருடைய வாழ்வாதாரத்தையே கெடுக்கணும். அதுவும் கடல்வாழ் உயிரினம் தானே. ஒரு மீனை எப்படி கடல்வாழ் உயிரினமோ கடல் அட்டையும் ஒரு கடல்வாழ் உயிரினம் தானே. இன்னொன்னு என்னண்டா, போதை கலாச்சாரம் இருப்பதனால், போதை கடத்தல் இருப்பதனால் மீனவருடைய தொழில் மிகவும் பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்க ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியுடைய முக்கிய புள்ளியே கடத்தலுக்கு உறுதுணையாக இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். பல நியூஸ்களையும் பல மீடியாவிலையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி அந்த தொழில் செய்பவர்கள் இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி அவங்கள தடுக்கிறதுக்கு பதிலாக அவங்கள விட்டுட்டு மீனவர்களையும் மற்றவர்களையும் அச்சுறுத்தி பிடிச்சு கொண்டு போய் செயலை வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த தருணத்தில் இந்த மீனவர்கள் அதிகமாக வாழும் மீன்பிடி தொழிலையே நம்பியிருக்கும் இந்த சமுதாய மக்களின் இந்த பகுதியில இந்த கடல் அட்டை தடையை நீக்குவதற்கு தளபதியிட்டு பேசி அதற்கான அனைத்து முயற்சிகளும் அதை மாற்றி ஒவ்வொரு கிராமத்தையும் முன்னேற்றுவதற்கு தமிழக வெற்றிக் கழக தளபதி அவர்கள் எல்லா முயற்சிகளும் செய்வார். ஆட்சிக்கு வந்தவங்களும் எல்லாம் எடுக்கப்படும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் சாகுல் ஹமீது அவர்கள் பெரியபட்டினம் பகுதியிலே தீவிரமாக தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பலாயிரக்கணக்கான மீனவர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் உள்ள கடல் அட்டைக்கு விதிக்கப்பட்ட மத்திய மாநில அரசுடைய தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதே பெரியபட்டினம் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. பெரியபட்டினம் பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.